அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்கள் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம். இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது வள்ளற் பெருமான் அருளிய உரைநடை பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்று தொடர்ந்து சிந்திப்போம். அதாவது இந்த தூள தேகம் நம்ம உடம்பு அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் நம்ம அதை கனவில் தூங்கும்போது கனவில் ஆன்மா வேறு வேறு தேகம் எடுத்து பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றதனால் நாம் கனவில் பார்த்தோம்னா பல பல விசித்திரங்களை அனுபவிக்கிறோம். இந்த தேகம் நீங்கும்போது வேறு தேகம் எடுத்து வாசனைக்கு அடுத்த அனுபவங்களை அனுபவிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவது இல்லை. அன்றியும் சித்தி விசேஷத்தால், அதாவது இறைவனுடைய சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்திலிருந்து ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கிறான் என்றால் இந்த தேகம் அழியும்போது இதிலிருந்த ஆன்மா கண்மவேதத்தால் வேறு தேகத்தில் பிரவேசிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அதாவது இந்த கூடு விட்டு கூடுவாயின்னு சொல்லுவாங்க, அந்த திருமந்திரத்தில் கூட சொல்லுவாங்க. திருமூல பெருமான் அப்படித்தான் கூடு விட்டு கூடுவாய்ந்து அவர் வேறொரு உடம்பில் புகுந்து அந்த திருமந்திரத்தை அவர் இறைவனுக்கு வாயிலாக இறைவனுடைய அருளினால் திருமந்திரம் எழுதியிருக்கிறார்கள். அப்படி அதுபோல் ஒரு பட்சியானதுன்னா ஒரு பறவை, ஒரு பறவையானது கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் முட்டை என்கிற ஒரு தேகத்திலிருந்து பின்பு குஞ்சு என்கிற மற்றொரு தேகத்தில் வருகிறதானால் ஆன்மாக்கள் கர்மபேதத்தால் இந்த தேகத்திலிருந்து வேறு தேகத்தில் வரும் என்பது நாம் சொல்ல வேண்டுவதில்லை. அதாவது கோழி பார்த்தா முட்டையிலிருந்து குஞ்சு பொறிச்சு வருது, அது மாதிரி ஒரு தேகத்திலிருந்து முட்டைங்கிற தேகத்திலிருந்து குஞ்சுங்கிற தேகத்துக்கு வருது. அது மாதிரி மனிதர்களும் இந்த ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்துக்கு போகுதுங்கிறதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். அன்றி ஒரு குளவியால் ஒரு கிருமி புழுவென்கிற தேகத்திலிருந்து குளவி என்கிற தேகத்தில் வருமானால் கருமத்தினால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அதாவது குளவியானது எங்கேயோ ஒரு முட்டையிலிருந்து பொறிச்ச ஒரு புழுவை கொண்டுகிட்டு வந்து ஒரு மண்ணினால் கூடு கட்டி அதுக்குள்ளே அந்த நிறைய இலதலை எல்லாம் போட்டு அந்த புழுவை கொண்டு நிறையா புழுவை வைக்கி, அதை நான் பார்த்துருப்பேன் வீடுகளிலுமே எங்கே நினச்ச இடத்துல எல்லாம் அது கூடு கட்டி அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு அதை மறுபடியும் அதை அந்த வாயில் அடைச்சிட்டு அது தினம் அதை சுற்றி பறக்கு. அந்த புழுவை கொண்டு வர போதே நீ குழவிதான்னு சொல்லி அது கொட்டி கொண்டுகிட்டு வந்து அந்த கூட்டுக்குள்ளே வைக்கிது. அதை மூடிட்டு அதை அப்படியே மூடி விட்டுருது. 21 நாளைக்கு அது சுற்றி நீ குழவிதான்னு சொல்லி பறந்துட்டு போகும். அந்த கூட்டை சுற்றி பறக்கிறத நம்ம பார்த்துருப்போம். 21ஆவது நாள் அது குழவியாக வெளியே வரும். அப்போ ஒரு புழுவிலிருந்து ஒரு குழவியாக உருவாகி வரும்போது இந்த மனித தேக கர்மத்தினால் வேற ஒரு ஆன்மா இந்த தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை நாம் சொல்ல வேண்டுவது இல்லை என்று பெருமான் சொல்கிறார்கள். ஒரு ஆன்மா ஒரு பிறப்பில் தானே சிசு தேகத்திலிருந்து பால தேகத்திலும், பால தேகத்திலிருந்து வாலிப தேகத்திலும், வாலிப தேகத்திலிருந்து வாட்டிப தேகத்திலும் வருமானால் அந்த ஆன்மா கண்மவேதத்தால் பழைய வினைகளினால் கண்மவேதத்தால் வேறு பிண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவது இல்லை. அன்றி மந்திர தந்திர வேதத்தால் ஒரு பிறப்பில் தானே பெண் தேகத்திலிருந்து ஆண் தேகத்திலும், ஆண் தேகத்திலிருந்து பெண் தேகத்திலும் ஆன்மாக்கள் வருமானால் கர்ம வேதத்தால் வேறு தேகம் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவது இல்லை. இதில் கந்தசாமி பிள்ளை அவர்களின் திருவருட்பா பதிப்பில் 1924 எழுதியிருக்கிறார். இதுவரையுமே உள்ளது. இதற்கு மேல் இவங்க பாலகிருஷ்ண பிள்ளை இது இருக்குதுன்ட்டு எழுதியிருக்கிறாங்க.
அன்றி ஒரு தாவர தேகத்திலிருந்து ஆன்மாவானது அந்த தேகத்தில் தானே மரகத கிருமி என்கிற புழு தேகத்தில் வருகிறது. அன்றி ஓர் எறும்பானது அந்த தேகத்திலிருந்தே பிபீலிக பட்சி, அதாவது ஈசல்னு சொல்லுவோம், அது பறக்கும். மழை காலத்தில் அந்த எறும்பு இப்போ இறக்க முளைச்சி பறக்கும், நாம் பார்த்துருப்போம். பிபீலிக பட்சி என்கிற தேகத்தில் வருகிறது. அன்றி ஒரு பாம்பானது அந்த தேகத்திலிருந்தே சர்ப்பபட்சி என்கிற வேறொரு தேகத்தில் வருகின்றது. இப்படியே மனிதர், மிருகம், பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவர முதலிய அந்தந்த தேகத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அந்தந்த தேகத்திலிருந்தே வேறு தேகங்களை எடுக்கின்றனவானால் அந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பது நாம் சொல்ல வேண்டுவதில்லை என்று வள்ளற்பெருமான் சொல்கிறார்கள். சிலர் முன்தேகம் உண்டென்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார், உன் சரித்திரம் என்ன, சொல் என்கிறார்களே. அந்த கேள்விக்கு பதில் என்ன என்றறிய வேண்டுமானால் 70 வயதுள்ள ஒருவரை பார்த்து உனக்கு 5 வயதில் உன் சரித்திரம் என்னவென்று கேட்டபோது, நேற்றைய பொழுதில் நடந்த என் சரித்திரம் இன்றைய பொழுதில் அவஸ்தை நாம் இந்த கஷ்டங்களினால் சொல்ல தெரியாது விழிக்கிறோம் என்றால், என் 5 வயதில் சரித்திரத்தை எப்படி சொல்ல முடியும் என்னால், நீ எப்படி கேட்கக்கூடும் என்கிறார்கள். ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே துன்பங்களின் பேதங்களினால் அறிந்து சொல்ல மாட்டாமல் திகைப்பு உண்டாவதென்றால், முன்தேகத்தில் நடந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தைகளினால் திகைக்கின்ற நாம் எப்படி அறிந்து சொல்லக்கூடும் என்பதே பதில் என்று வள்ளற்பெருமான் சொல்கிறார்கள். ஜீவர்கள் முன்தேகத்தில் செய்த புண்ணிய பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி என்று அறிய வேண்டுமானால், ஒரு சமுசாரி முன்குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால், அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டிற்கு குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அந்த வீட்டிலும் வந்து அவனோடு பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன்குடியிருந்த தேகத்தில் பாவகர்மங்களை விரும்பி செய்திருந்தார்களானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோது அந்த பாவகர்மங்களை அந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேருமென்று புண்ணிய கர்மங்களும் இப்படியே என்றும் அறிய வேண்டும். முற்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த சீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருள் ஆக்கினை நியதி என்றால், அந்த சீவர்கள் விஷயத்தில் தயவு வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ என்று சிறிய கேள்விக்கு பதில் எது என்று அறிய வேண்டில், அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிட்டு சிறைச்சாலையில் இருக்கிற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அதுபோல் கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கிற பாவிகளுக்கும் பரிவார தேவதைகளை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றவாளிகளை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருகின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடத்திற்கு வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜனம் முதலிய போகங்களை இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகிறார்கள். அப்போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கிறார்கள். அதை அரசன் கண்ட காலத்திலும் கேட்ட காலத்திலும் ஆகாரம் கொடுத்தவரை தயவுள்ள நல்ல சமுசாரி என்று சந்தோஷித்து மேலான நிலையில் வைத்து உபசரிக்கின்றான், அல்லது கோபிக்கவில்லை. அதுபோல கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய சீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க இன்பங்களை பெறவட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய புவன போவங்களை விடுவித்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் வரவிடுக்கின்றார். அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன போகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜனம் முதலியவற்றையும் இழந்து வேறு இடங்களில் ஆகாரம் முதலிய இல்லாமல் வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தைக் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கின்றவர்களை நல்ல தயவுள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய கடவர்கள் என்று சந்தோஷித்து மேல்நிலையில் வைத்து உபசரிப்பார், அல்லது கோபிக்க மாட்டார்கள். இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி.